என்னனே என்ன ஆத்தாலே பாத்துக்க என்ன சொன்னாங்க? என்னன்னு தெரியலடா, ஒரு மாதிரி இருக்கு. என்னென்னமோ நினைப்பெல்லாம் வருதுடா. நம்மளும் தான் நாயா உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். கடையிலாம இருக்க முடியாதா? ஆனா உள்ள கடக்க வர மாத்தா ஒத்த பொம்பளையா உழைச்சு சம்பாரிச்சு சேர்த்து ஒத்த ரூபாட கடை இல்லாம காடு வீடு இப்படி சேர்த்திருக்காண்டா. எம்பட்டு கஷ்டப்பட்டிருப்பா. உனக்கெல்லாம் தெரியாதடா செல்வம். அப்ப நீ ஆத்தாவத்தில் நிறமாத்த பய நம்ம கிழவன் மதுரை பெரிய ஆஸ்பத்திரியில மேலுக்கு முடியாம கிடந்தாரு. அப்ப நம்ம வீட்டுலதான் கஞ்சி காய்ச்சி கூடையில வச்சு தலையில சுமந்துக்கிட்டு உன்னை வகுத்துல வச்சுக்கிட்டு என்னை இடுப்புல ஏத்திக்கிட்டு ஒரு கையில உப்புல அனுப்பிச்சுக்கிட்டு 2 பஸ் மாதிரி மதுரைக்கு போய் கிழவனை பார்த்து கஞ்சி ஊத்தி கொடுத்துட்டு இருக்கிற ஒரு வாரம் 2 வாரம் புறக்கி ஆயிட்ட கொடுத்து பண்ணும் பாடு கொடுத்துட்டு திரும்ப பஸ் ஏற வந்தா ஆத்தா கையில 4 கூட இல்லடா. ஒரு புள்ள தச்சு புள்ள கையில 2 பிள்ளைல வச்சுக்கிட்டு ஆட்ட 1 ரூபா கேட்டுதாலும் மதுரையில எவ்வளவு மாட்டம் இருக்க மாட்டான். நம்ம ஆத்தா என்ன பண்ண தெரியுமா? அங்க பக்கத்து டீ கடை கட்ட போய் என்ன இருக்கிற பாத்திரம் கிளாஸ் எல்லாம் கழுவி வைக்கிறேன், எனக்கு பஸ்ஸுக்கு போக 1 ரூபாயும் என் புள்ளதுக்கு இருக்கு ஒரு பண்ணு தெரியாதுன்னு கேட்டாடா. ஆனா அந்த டீ கடைக்காரரு ஏதா இதெல்லாம் எடுத்து தின்ன சொல்லுத்தான்னு சொல்லி கூட பப்புக்கு எல்லாத்தையும் கழுவி போட்டு 1 ரூபா வாங்கிட்டு நம்மள ஊருக்கு கூட்டி போனாடா. ஊருக்கு வந்தது வராதமா உப்புளியாட்ட எண்ணிய பார்க்க சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு கல்லு சம்பக்க போயிட்டான். நாளைக்கு செலவுக்கு வேணும்னு டாக்டர் சொன்னார்ல, அதிகமா சமசமங்களுக்கு வர்ற நரம்பு வியாதிண்டு. அதான்டா நம்ம ஆத்தாளுக்கு கஷ்டப்பட்டால் இவ்வளவுக்கு கஷ்டப்பட்ட கலக்கு ஜீவிலே இல்லடா. ஆட்டை கையெழுந்திரக்கூடாது, வாழ்ந்து காட்டணும் அம்புட்டு வைராக்கியம். நம்மள கட்டவளுக்கு எப்ப வந்தாளுங்க? எப்ப வந்தாளுங்க? நேத்து வந்தாளுடா. அவளுக்கு நம்ம ஆத்தாளை பத்தி என்ன நினைக்கிட்டோம். ஆனா நம்ம எப்பட ஆத்தாள் 2வது பார்த்து காசை பார்க்க ஆரம்பிச்சோம். சாக போலைக்க நாளைக்கு நேரம் அது இருக்கும்போ உள்ளோடு நினைக்கிறப்பவே நெஞ்சு வதக்கு வதக்கிடுதுரா. என்னடா வருது?